நம்மளாம் கண்டிப்பாக ஒரு நாளாவது யோசிச்சிருப்போம் நம்ம ஊர்லேயே தக்காளி விலை இவ்வளோ அதிகமாக இருந்துச்சுன்னா அமெரிக்காவில் எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு. தக்காளி என்ன விலை? கிலோ 500 சார். என்ன? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எவ்வளோ ரேட் விற்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீங்களே கண்டிப்பாக ஷாக் ஆயிருவீங்க. சரி வாங்க வீடியோ குழப்பலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் மில்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பால் வந்து 50 ரூபாயிலிருந்து 70 ரூபாய்க்கு விற்குது. இதே பால் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 105 ரூபாய்க்கு விற்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபாய் கிட்ட வித்தியாசம் வருது. ஸோ நமக்கு இது 35 ரூபாய் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நெக்ஸ்ட் பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக். ஒரு டசன் எக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 80 ரூபாய் ஆகுது. அதே ஒரு டசன் எக் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 415 ரூபாய் ஆகுது. ஸோ சப்போஸ் இந்தியாவில் இந்த மாதிரி 415 ரூபாய்க்கு விற்றா நம்ம யாரும் எக்கே சாப்பிட மாட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு மேலே அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸ் இருக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பிரெட். அதாவது நம்ம பேக்கரியில் வாங்குற பிரெட் தான். அந்த பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் 40 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ள தான் இருக்குது. அதே பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 340 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட்லியாகவே இருக்குது அமெரிக்காவில். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த் பிளேஸ் இருக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா தான். இதே அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசி 445 ரூபா, அதாவது 300 ரூபாய்க்கு மேலே. ஷாக்கிங்காக இருக்குது. ஒருவேளை அவங்க அரிசியில் வாங்காமல் பீஸா பர்கர் தான் சாப்பிடுவாங்களோ. ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த் பிளேஸ் இருக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ. ஒரு கிலோ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 30 ரூபா தான். இதே அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தக்காளி 460 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட 430 ரூபா அதிகம். இவ்வளோ காசு கொடுத்து உங்கள் வீட்டில் தக்காளி வாங்குவாங்களான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஏப்பா ஒரு கிலோ தக்காளியோட விலை கேட்குறேன். சார் தக்காளி விலை தான் சார் 500 ரூபாய். 500 ரூபாவா?